கைலாயத்திலே ஈசன் ஜெகதீசன் பரமேசன் சிறப்போடு வந்திருக்கிறேன். அப்படி இருந்தாலும் இன்றைய தினத்தில் கைலாயம் போய் கைலாயவாசம் ஈஸ்வரா எஜமாண்டா ராஜா அவங்க ஈஸ்வரன்லப்பா பக்கத்துல அம்மா பார்த்தா முன்னாட்டியா ஈஸ்வரர் ஐயா சாய்ச்சி மலையாடிக்க போறா முன்னாடி பையா எப்ப அலறாம் பாரு. அடே மலையா யாரடா நீ? அடே மலையாவா ஈஸ்வரன் என்னடா யார் தெரியுமா? சொன்னா கண் எங்க சொல்லலாம் கோட்டை எரிகண்டாசுரனுக்கு தம்பியாக யமகண்டாசுரனாக காரணம் இருக்கின்றது. என்ன காரணம்? உன்னை அடியாதண்டமாக அடிக்கலாம் என்று ஓடி வந்திருக்கிறேன். எதற்காக? எவன் வந்தாலும் யாரா முதல் மூர்த்தி அந்த கர்ப்பம் உனக்கு அந்த கர்ப்பத்தை அடைக்கிறோம் நீங்க அடைக்கிறோம். அதே முட்டா நீ நினைத்த அந்த காரியம் இன்று நடக்காது. என்னுடைய திருச்சூலாயுதம் அனைத்து ஜீவராசிகளுக்கு படியளக்கும் சொல்லி தெரிகிறேன். நம்ம சூளத்தாலே ஊற்றி மூலத்தை வர வச்சிருவாங்க. மூலத்தால ஊற்றி மூலத்தை வர வச்சியா மூலம் மூலம் உள் மூலம் வெளி மூலம் சைடு மூலங்குது சரியா? மொத்தம் பட்டு வந்தா போயிச்சுக்கிறான். என்னடா நீ இவ்வளவு ஆணவமா பேசும்போது உன்னை அடிக்காம இருக்கலாமா? அப்படி விட்டாலும் நான் ஒண்ணு கொடுத்த கிடையாது. நீ விடவே விடாத. சத்தியனா சொல்லலாம் ஜனாரியத்தில் அவன எப்படி போனாலும் கம்முனுக்கு. ஏய் அவன் சொன்ன மாதிரி நீ மாறிட்டியா? ஏய் முதல் முட்டிடா ஈசன ஒரு கம்பீரமா நிக்கிறது இல்ல. ஒழுங்கா விட்டுனா ஒழுங்கா முடியும்.
இல்லன்னா மாணவரே எனக்கு தெரியாது. காலையில எங்க மஞ்சள் பத்து போடும். காலைல கூட ஏன் காலையா நீ சொல்லி எங்க சுத்தம் கடிப்போம் அண்ணா சொன்னா அண்ணா ஈஸ்வரன் பேபா ஊம்பியா உண்மையா என்னடா வாங்கினா நீ தானே நேரம் கம்பீரமா சொல்ல இந்த கைலாயம் எனக்கு வேண்டும். தர முடியாதடா தரா முடியாதடா என்னடா என்னடா வலிக்கின்றதப்பா வலிக்கிறதா மடையா மடையா தடியா பெற்ற வரக்கூடாது கால்ல இருக்குதுடா ரெடி போய் என்ன இருக்குது போய் ரெடி இருக்குது நான் சும்மா இருந்தது அடிக்காம நம்மளும் போடான்னு இந்த மாதிரிலாம் நான் எதுவும் உரைக்கவில்லையப்பா தற்போது கைலாயம் உனக்கு நான் சொன்னாதான் இந்த இடத்த விட்டு நீ போனோம். சரி சீக்கிரம் கூறுங்க நான் சென்று விடுகிறேன் வீட்டுக்கு போறதே இருக்காது வீட்டுக்கு ஒழுங்கா ஒண்ணா ஒழுங்கா வலிக்கின்றதப்பா வலிக்கு வலி தாண்டா அடிக்கிறது வலிக்கிறதுக்கு தாண்டா அடிக்கிறது வலிக்கிறதுக்கு தான் மஞ்சா பத்தாவா நாளைக்கு பாத்தியா அறிவுமே ஆயிடுவான் ஏய் வீட்டுல போனே மஞ்சா பத்தாவா ஏய் பையா டேய் அதுல வாங்கி போன மஞ்சா உனக்கு அதுல வாங்கி போனோம் ஆளே எப்படிங்கிற அண்ணா வர ரெண்டா கட்ட மாதிரியே யாரா ஐயோ என்ன போனா ஆ ஐயோ வாயில வர்றா பாவியா யார் வாயிலா ஆளா ஆளா போதுமா வாயில காமெடி ஆட்டியா ஆளு அவனை போ ரெண்டாம் கட்டான்ற என்ன ஒரே நேரத்துல 60,000 பேருக்கு புள்ள கொடுத்துங்க நானே தான் பாத்தியா ஏய் அத்தனை பாதி புள்ள போட்டுக்கிறீங்க இவையா நானே தான் என்ன பண்ணீங்க 60,000 60,000 இது கின்னஸ் விவா கின்னஸ் ரெக்கார்ட் எழுதுறாங்க வா விவா அங்க போக கூடாது அந்த பக்கம் போக கூடாது நான் உன கையை நேரா உருவிக்கிறேன் கையை நேரா திரும்ப அப்படி தேவி நான் எதை சொன்னாலும் கேக்குறான் பாரு அது கிடையாது நீ அடிச்சுட்ட மடிச்சிருவானு பயத்துல பையா நான் அடிச்சுட்டேன் ஆமா என்ன பார்த்து பயப்படல தாடி வச்சுக்கணும்ல மடிச்சிருவானு பயத்துல கல்யாணமா இப்ப நீ அவனை பார்த்து பயப்படுறியா இல்ல என்ன பார்த்து பயப்படுறியா ஏய் திரும்படா திரும்படா பாத்தியா நீ தானே வாய் மீது கை வைக்க நான் சொல்லவே இல்லையே அப்ப நீ சொல்லவே இல்லை சென்று வா பார்த்து பயமா இருக்கின்றது பாத்தியா நான் சொன்னா யார பார்த்தா யார பார்த்தா அப்படி வா நீ நினைக்கிற இடத்துல அடிக்க மாட்டேன் அதான் திரும்ப ஏய் ஏய் ராமா ஒரே நேரத்துல தான் அடிங்க அது போயிடுச்சுங்க ஒரே நேரத்துல 60,000 பேருக்கு புள்ள கொடுத்தோம்னு யான்னு சொன்னா ஏன் சொன்னா காரணம் டேய் நாங்க ஒரு நேரத்திலே தாரிகா வனம் என்று ஒரு வனம் இருந்தது அந்த தாரிகா வனத்திலே தாரிகாவன ரிஷிகள் 60,000 பேர் 60,000 பேருக்கும் 60,000 பத்தினிமார்கள் அப்படி அந்த 60,000 பேரும் யாரு அத்தனை பேருமே நகராம்பரி ஆமா என் நேரமும் சிவ சிவா சிவ சிவா என்று இவனுடைய நாமதயத்தை மட்டுமே துதித்துக் கொண்டிருக்கின்ற சிவபக்தர்கள் அனைவருமே அப்படி அனைவரின் மீதும் இவன் என்ன செய்தான் எல்லார் மேலும் இவனுக்கு ஒரு கண்ணு எல்லாரும் மணியா இவர்களை எப்படியாவது சேர்ந்து விட வேண்டும் என்று நினைத்தான் நினைத்த உடனே தாரிகாவன ரிஷிகள் என்ன செய்தார்கள் அதிகாலை வேளையிலே எழுந்தார்கள் ராமரிஷிகளை முடிப்பதற்காக சென்றார்கள் சென்ற உடனே இவன் என்ன செய்தான் 60,000 தாரிகாவன ரிஷிகள் போலயே உருமாறினான் அப்படி உருமாறிய 60,000 பேருக்கும்
60,000 பேரிடத்திலே சென்று சேர்ந்தான். சேர்ந்தவுடனே 3.25 நாழிகைக்குள் ரிஷிபிண்டா ராத்தாங்காதன் சொல்லுவாங்க, ஆளுக்கு ஒரு குழந்தையை கொடுத்து மறைந்து விட்டான். அப்படி மறைந்து விட்டவுடனே சென்றார்களே நதிக்கரைக்கு. ஜபதமா நாமகிஷ்டியை முடித்து வந்து பார்த்தார்கள். எல்லாம் என்ன செய்றாங்க? 60,000 பேரும் 60,000 பத்தினிமார்களும் ஆளுக்கு ஒரு கரத்திலே குழந்தையை வைத்து குவா குவா குவான்னு தாளாட்டுகிறாங்க. அப்படி தாளாட்டுவதை பார்த்தார்கள் தாரிகாவன ரிஷிகள். உடனே என்ன கேட்டார்கள்? பத்தினிமார்களே, இது யாருடைய குழந்தை, யாருக்கு பிறந்த குழந்தை என்று கேட்டார்கள். கேட்ட உடனே என்ன செய்தார்கள்? சுவாமி, நீங்கள் தான் ஓடி வந்தீர்கள், நாம் இருவருமே ஒன்றாக சேர்ந்தோம், நாம் சேர்ந்து பிறந்த குழந்தை தான் இது அப்படி என்று உரைத்த உடனே கோபம் பிறந்தது. எவன் ஒருவன் என்னுடைய பத்தினிமார்களை மானபங்கம் செய்தானோ அவனுடைய ஆணின் சிஷ்டமாகப்பட்டது மானியாக அருந்து விழ வேண்டும் என்று சாபத்தினை கொடுத்தார்கள். அப்படின்னா ராணின் உறுப்பு மானி இவனுடைய உறுப்பாகப்பட்டது அருந்தி கீழே விழ வேண்டும் என்று சாபத்தினை கொடுத்தார்கள். அப்படி சாபத்தினை கொடுத்த உடனே இவனுடைய சிஷ்டமாகப்பட்டது இந்த பூமியிலே விழுந்து விட்டால் இந்த பூமியும் அத்தனையுமே இந்த உலகமாகப்பட்டது அழிந்துவிடும். அப்படி அழிந்துவிடும் என்ற காரணத்திற்காக மொண்டாட்டிக்கிறா பாரு பார்வதி. பார்வதி என்ன செய்தார்? ஓடினாள். எங்க ஐவங்கம் பாரா. ஆமா, தன்னுடைய அண்ணனிடத்திலே சென்று அண்ணா என் வீட்டுக்காரன் அறந்து கீழே போது அப்படி விழுந்து விட்டால் நான் படைத்த இந்த உலகம் அழிந்து விடும். ஆகையால் இந்த உலகத்தையும் காப்பாற்ற வேண்டும், என்னுடைய கணவனின் உறுப்பையும் காப்பாற்ற வேண்டும் என்று அண்ணனிடத்தில் பாதத்திலே விழுந்தான். அப்படி பாதத்திலே விழுந்த உடனே தங்கச்சி தான் வந்து கேக்குறாள், அண்ணங்காரனுக்கு கொஞ்சம் கூட இங்கதான் இருக்க கூடாது, ஏண்டா அண்ணங்காரன் சொல்ற விஷயத்தை கேளு. தங்கா, உன்னுடைய கணவனின் சிஸ்டமாகப்பட்டது எங்கே அருந்து விழுகின்றதோ அந்த இடத்திலே பார்த்து நீ போய் மெல்லாந்து படுத்துக்கோ. நீ படுத்து கொண்டால் உன்னுடைய யோனியிலே அந்த மானியாகப்பட்டது புகுந்து விடும். அப்படி யாருக்குமே தெரியாது, இந்த உலகமும் அழியாது அப்படி என்று கூறினார். அப்படி கூறிய உடனே இவளும் என்ன செய்தார்? அண்ணன் கூறியவாறு அந்த ஆணின் உறுப்பு விழுகின்ற இடத்திலே இவளுடைய மல்லாந்து படுத்தவரே இவளுடைய யோனிலே அந்த மானி வந்து புகுந்து கொண்டது. இந்த உலகமும் அழியல, யாருக்கும் தெரியாது. ஆனா அது இன்னமும் இருக்குது. இந்த கலியுகத்திலும் யாருக்கும் தெரியல, ஆனா இருக்குதா? எங்க தெரியுமா? திருவண்ணாமலை கோயிலுக்கு போய் பாத்துக்கிறியா? போய்தான் வந்த. சிவனுக்கு உருவ வழிபாடு வச்சுக்கிறாங்களா, லிங்க வழிபாடு வச்சுக்கிறாங்களா? லிங்கம் தானே. சிவனுக்கு உருவ வழிபாடே கிடையாது. ஏனென்றால் லிங்க ஸ்வரூபம் தான். அந்த லிங்கத்தை போய் தொட்டு கும்புறீங்களே, என்னது கீழே குழவி மறைக்குது பாரு, வரல மாதிரி அது அம்மாது. மேல குழவி மேறிக்குது பாரு, அது ஐயாவது. அம்மாள்து ஐயாது, அம்மாள்து ஐயாது. இவங்க சாமனை தான் போய் நம்ம தொட்டு கும்பிட்டு வரோம். ஆமாண்டா. அதே நடப்பா ஏன்னா உங்களுக்கு தொட்டு கும்பிடுனா திருவண்ணாமலை வருமா? எல்லா கோயிலுக்கும் சிவன் கோயில் வருமானாங்க. வரலாமா? என்ன பாக்கலாம்? அடிக்கிறதுக்குள்ள வாங்கலாம் போகிறேன். ஒரு கோடு வந்து நான் வாயை திறக்கவில்லை. புறப்பட்டு வா சத்தியராக. காத்திராயே
வணக்கம். இந்த சத்தியலோகத்திலே ரிக், யஜுர், சாமம், அதர்வணம் என்று சொல்லக்கூடிய 4 வேதங்களை மையமாக கருத்தில் கொண்டு அனைத்து ஜீவராசிகளுமே படைக்கும் தொழிலை செய்யக்கூடிய பிரம்ம தேவனை பெயர் பெற்று எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் வாழ்ந்து வருகிறேன். ஏடா இது இன்றைய தினத்தில் அனைத்து ஜீவராசிகளும் படைக்க வேண்டும். இப்போதே அமர்ந்து படைக்க சொல்லலாமே. பாக்குறோம் நைட்ல இருந்து குடிச்சுனதல்ல அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம். எங்க வந்துறோம்? சத்தியலோக அனைவருமே படைக்கக்கூடிய இடம். அந்த பிரம்மதேவன் எங்கறான் பாரு. ஃபர்ஸ்ட் பாத்துட்டு வா. வெளிய கடைக்கு வந்து பாத்துட்டு போ. நான் பாத்துக்கிறேன். முதல்ல பாத்துட்டு வா. அடே பிரம்மதேவா, அடே நான்மக வேந்தா, அட காமனாடி யாரப்பா நீ? அட வரும்போது என்ன அப்பா நான் எத்தி பேட்டா விசிங்கிட்டியா? பக்தா பக்தா என்னை துதிப்பதற்காக வந்திருக்கின்றாயா? அண்ணா ஏய் துதிப்பதற்காக வந்திருக்கேன். அதற்காகவே அவர் வந்துக்கிறாரே இல்லையோ? நான் வந்து சரி, என்னை துதிக்க வேண்டும் வந்து விட்டீர்களா? உன்னுடைய பெயர் என்ன? எதற்காக இங்கு வந்தீர்? என்னுடைய நாமதேயமோ யமகண்டா சூரன், என்னுடைய நாடோ நிகண்டாபுரி கோட்டை. சரி சரி, வேக வேகமாக இங்கு வந்த காரணம் என்ன? எனக்கு வேலை அதிகமாக இருக்கிறது. அடுத்து ஜீவராசிகளை படைக்க வேண்டும். நீ ஒண்ணும் கவலைப்படாத, சீக்கிரமா முடிச்சிடறேன். அப்படி ஆகட்டுமே. நான் எதற்காக ஓடி வந்திருக்கிறேன் தெரியுமா? எதற்காக? இது நாள் வரைக்கும் தேவர்களை பகைத்து வாழாமல் பணிந்து வாழ்ந்ததால் எங்களில் முகத்தில் இருப்பது ரோமமா வேடியா இவர்கள் வீரமற்றவர்கள் தீரமற்றவர்கள் என்று மும்மூர்த்தி தேவர்கள் மட்டுமல்லாமல் மும்மூர்த்தி தேவிமார்களும் கரம் தட்டி நகைத்தீர்கள் அல்லவா? எங்களுடைய வீர தீரத்தை காண்பிக்கலாம் என்று ஓடி வந்திருக்கின்றேன். நாங்கள் அப்படி எதுவும் பேசவில்லையே. நீ பேசிருப்படா. யாரா? நீ திருட்டு நம்பிக்கிற பாரு. இந்த மொழியில நீ பேசிருப்ப. சத்தியமா எப்படி பாக்குறா? எனக்கு ஒரு சந்தேகம். உன்னை விட அதிகமாக பேசுகிறான். அவன் என்னுடைய காவலாளி. ஆமா அவருக்கு வீரம் வீரம். பேசியா? அவன் கரத்திலே இருப்பதை நான் கேளு. என்னப்பா நோட் பேசுகிறா? இதுவா வேத புத்தகம்? வேத புத்தகமா? ஆமா. என்ன வேத புத்தகம்? ரிக், யஜுர், சாமம், அதர்வணம் என்று சொல்லக்கூடிய 4 வேதங்களை வைத்து தான் நான் அனைத்து ஜீவராசிகளையுமே படைக்கின்றேன். அதுவா? கேட்டியா? நான் கேட்டேன். கூடாது. இந்த பிரம்மதேவன் தான் படைக்க வேண்டும். இந்த பிரம்மதேவன் தான் படைக்க வேண்டும். வேறமா? இப்ப நாங்க படிச்சுக்கிறோம். பக்கா நான் சொல்லுவேன். பக்தா. யா மாட்டீங்க. மாட்டீங்க. ஏய், சரி வாங்கிக்கலாம். சரியா? என்ன லட்சுமி நானே படிக்கிறேன். அனைத்து ஜீவராசிகளை இதை வைத்து தான் படைக்கின்றேன். பாமர மக்களை ஆமா, மக்களே நான் தான் படைத்தேன். என்ன படிச்சது? நான் தான் படைத்தேன். வீட்டுல இருக்காரா? நான் படைத்தேன். எல்லாரும் என்ன படிச்சா? நான் தான் படைத்தேன். என்ன படிச்சது? உன்னை படைத்தது நான் தான். என்ன படிச்சா? உன்னை படைத்தது நான் தான். சரியே. என்ன படிக்கும் போது சரி அறப்பகுதியில் இருந்தியா? ஏண்டா? இல்ல அறத்து குத்துல இருந்தியா? என்னாச்சு? இல்ல உன் பொண்டாட்டி கூட ஏங்கி இருந்தியா? ஏய், அதெல்லாம் சொல்லக்கூடாது. என்னாச்சு உனக்கு? என் மேல என்னடா கோவம் உனக்கு? ஆ? அக்காடா போய். ஏய், என் மேல என்ன கோவம் உனக்கு? உண்மை எந்த கோபமும் கிடையாது. இல்ல இவங்க எல்லாரையும் வாழ்றதா உயரமா படிச்சல என்ன மட்டும் நான் குருமா படிச்சேன். என்ன படிச்சா? அது ஆ, நீ செய்த பாவக்காரி கர்மங்கள் அனைத்துக்கு ஏற்றவாறுதான் உன்னை படைத்திருக்கிறேன். அப்ப நான் பாவம் பண்ணிட்டேன். போன ஜென்மத்தில் போன ஜென்மத்துல பண்ணா போன ஜென்மத்துல கூட தண்டனா அப்ப கூட தண்டனா. இதான் ஏய், போன ஜென்மத்துல பண்ணல அப்பே குத்துக்கணுமா இல்லையா? இப்ப தான் கொலை போட்டு போறாங்க.
கேஸே போறாங்க. அப்பயே கொடுத்தல குடிக்கிறேன். அதே மாதிரி அப்பயே கொடுத்தனா வேண்டாம்ப்பா. இப்ப ஏன்டா சொல்லு பாத்தியா? ஏய் நவீனா, என்னங்க? சரி என்ன இப்ப எங்கள மாதிரி ஒன்னையும் அண்ணியும் ஒன்ன மாதிரி எங்களையும் படிச்சிருந்தா படிச்சிருந்தா அப்படியே பட்ட சாதனை என்ன சாதனை பண்ணிருப்ப? ஏ கம்பல சுரவாச அடி அம்மால உன் சோத்துக்கு தான் வீசிருப்பான். ஏன் அவனை ஜாட்டி கேட்டு அடிக்க முடியல அடிக்க முடியல. அடிக்க சொல்ல இப்படி இன்னும் அடிக்கணும்னு ஆரம்பிச்சா பாத்தியா இந்த அளவுக்கு திபலா பேசுறா பேசுறேன்னா பாருங்க ஜாட்டில சரி வரடா. இருடா சத்தக்கையா கேட்கல. நீ உயரத்துக்கு ஏத்த மாதிரி ஆடுறா. அப்படியே கீழே இதுடா. கீழா வரடா, வரடா. டமார் ஏய்டா டமார். பொன்னாடி நீ வரடா, வரடா. பிசுன்னு கேக்குது ஒண்ணுதாங்க முடியல கேவலம் கேவலம் நீ ஒண்ணு முடியல என்னால ஜாட்டி எடுத்து என்ன அடி டமார் என்ன அடி மட்டும்தான் உன்னால எடுக்க முடியல. நீ எல்லா வேலையும் பண்ற. பாடிக்கிறா. வாங்க போய். சரி அந்த நோக்கம் ஏய். அந்த நோக்கம். உனக்கு ஒரு கால் இப்ப வீக்கமாகும் சத்தியலோகம் சத்தியலோகம். எப்படி சத்தியலோகம்? இப்ப கொடுக்க எனக்கு ஓணும் முடியுமா முடியாதா? உங்களுக்கு கொடுக்க வேண்டுமா? வேணும் அது முடியாது. ஆ, அது முடியாது. நிச்சயமாக. என்னுடைய மனைவி சிரிப்பாள். ஓ என்னுடைய மனைவி சிரிப்பாள். இப்ப நீ தரல நீ அழுவ உனக்குலாம் இப்ப நீ அழுவ அப்படி என்றால் நான் கொடுத்துடுறேன். ஓ ஏய் அவன் அதை கொடுத்துட்டேனாப்பா. வாடா நாங்களாம் அடிச்சு கொடுக்கணும் அடிச்சு நீயா கொடுக்கூடாது என்ன பிச்சை போடுறீங்க அடிச்சு கொடுக்கணும் எப்படி அடிச்சு அடிச்சு அப்பதான் உனக்கு நல்லா இருக்குமா? முடியல. கொடுத்துடுங்கப்பா. கொடுத்து விடுங்க. ஓட 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 ஓட. ஐ அப்படியே. ஆமாங்க இப்ப கடைசியா ஒருத்தங்கிறான். யாரு அவனதான் எதிர்பார்த்திருக்கிறேன். என்ன சொன்னா? ஏய், எங்க தெரியுமா போனா? யாரு? வைகுண்டம் போன புறப்பட்டு வா. வணக்கம். இந்த வைகுண்டத்திலே பார்க்கடல் வாசன் பன்னக சேனன் என சீரம் சிறப்போடு வாழ்ந்து வருகிறேன். அப்படி இருந்தாலும் என்னை தேடி வரும் பக்தர்களுக்கு காட்சியளிப்பது எப்பொழுதும் போல் ஒரு வழக்கம். இன்றோ யார் வருவது என்று பட்டப்பட்டியா நாமம் போட்டுக்குது. இவன் சரியான நாமக்கார பையன். அதனால நீ போய் உள்ள நல்லா பாச பிடிச்ச கிணத்துல ஓய்ந்த மாரி இருப்பான் இருப்பா பாத்துட்டு போ. அவனுடைய உருவமே அதான். என்ன சொல்ற
பச்சை மாமலை போல் மேனியை கொண்டவன். போய்யா நான் வந்து சொல்லு போ. வைகுண்டவாசா. டேய் டேய். டேய். சாமிரா. பாலகனி பராகவா. என்னை பார்ப்பதற்கு இவ்வளவு தூரம் வந்திருக்கின்றாயே யார் நீங்கள்? ஏங்க. அவன் உன்னை பார்த்தே இந்த உதறானா? உன்னை என்ன பார்த்தா எந்த உதறுவானா? நானோட கைஞ்சிக்குவான். அதனால உண்டாதவன. புடிச்சிடலாம். ஹேய் யார் நீங்கள்? இந்த வைகுண்டம் வந்ததற்கு காரணம் என்ன? அடடா, நல்ல பையன் யார் நீங்களும் நீங்களும் மரியாதை கொடுத்துக்கிறான். ஆமா வரா மாடையா தடியா புண்ணாக்கு உரம்போக்கு நிக்கிறான். எல்லாம் யாரும் கேட்கலடி. தாய் நான் யார் தெரியுமா? நிகண்டாபுரை கோட்டை நரசனுடைய அண்ணன், அவருக்கு தம்பி. அப்படியா? இங்க வந்த காரணம் என்ன? காரணம் இருக்கின்றது. எங்களை இழிவாக பேசிய தேவர்களை சிறுபிடிக்க ஓடி வந்திருக்கின்றேன். அப்படியா? அதற்கு இங்கே எதற்கு வந்தாய்? உன்னை சிறுபிடிக்க ஓடி வந்திருக்கா வேற எங்கடா வருவாங்க? என்னை சிறைபிடிக்க நீ வந்திருக்கின்றாயா? என்னால் சிறைபிடிக்க அப்படியா? வாங்க கையில. என்னுடைய கதாயுதம் அப்பா அவனுக்கு நீ அப்பனா? பாலகனி பலாக்கெல்லாம் கிடையாதுடா ஒரே சிறியவனாக இருக்கின்றாயா, அதனால அப்படி அழைத்தேனப்பா. பலா காட்டுறியா? ஏங்க கையில மத்து அடி வாங்கிக்கிறியா? மத்தாதியா சவுமேட்டி அவருடைய கரத்தில் இருக்கக்கூடிய கதாயுதம், இதை வைத்துதான் அனைத்து தேவர்களையும் காப்பாற்றுறோம். அப்புறம் நாய்க்கு நான் வச்சுக்கிறேன். ஓ வைகுந்தம் நீங்களே எடுத்து செல்லுங்கள், நான் சென்று வருகிறேன். பலார் வச்சிருவோம். என்ன என்ன வரும் வரும்போது நாடி வாங்கிதான் கொடுத்தானுங்க. நீ மட்டும் ஓசி கேட்டு விட்டீர்கள், நான் குடித்து விட்டு. இது எடுத்துக்கல அடிக்க விட மாட்டாங்க. அப்படியா? வேற எங்க வீட்டுல கேக்குறாங்க என்ன அடிக்காத. அடிக்க வேண்டாம் அப்பா. போலீஸ் கேஸே கொடுத்தாலும் நாங்க கொஞ்சம் கூட என்ன நினைச்சுக்கிற? வைகுந்தனை பற்றி தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கின்றாய். இல்லனா அனுபவித்து விடுவாய். போடுறான் நான் 2 லிட்டர் கேட்டேன். எடுத்து வரவில்லையா? போட்டு விட்டேனப்பா. நீ என்னடா போறது? நான் உன்னை போறதுக்கு தானே வந்துக்கிறேன். அப்படியா? இவ்வளவு கொடுக்கிறீர்களே, ஏதாவது எடுத்துக்கொண்டு வந்திருக்கல? உனக்கு தாயத்துல வந்துக்கிறேன். அப்படியா? விருப்பப்படியே எதுல ஒண்ணுமா எதுல வேணாம்? இதுல ஒண்ணுமா அதுல ஒண்ணுமா இதுல ஒண்ணுமா எனக்கு எதுவும் வேண்டாம், எதுவுமே வேண்டாம். நீ வேணாம் கொடுக்கறதுக்கு தான் நீ வேண்டாம். போதும் அப்பா, போதும் அப்பா. அடிக்க வேண்டாம். போதும் அப்பா. பொட்டுன்னு குனியணும். என்ன பண்ற? என்னை பார்த்தால் ஒரு தெய்வமாக தெரியவில்லையா? யார் நீ? தெய்வம் அப்பா, தெய்வம். தெய்வமா? உண்மைதான். டேய் பையா டேய், தெய்வமா? உனக்கு யார் தெரியுமா? கடவுள் மோசமான புறம்போக்கு பசங்க. என்ன சொல்ற? ஆமாண்டா, கடவுள் கடவுள்ன்றான் பாரு. கடவுள் பூரா கம்யூனிட்டி பசங்க. ஆண்டவன் ஆண்டவன்றான் பாரு. ஆண்டவன் பூரா ஏக பசங்க. இவங்க யாரு? தேவரு, தெய்வம். இவனுங்க மொத்த பேருமே தேவடியா பசங்க. பாத்தியா? ராஜா கூட்டு வைத்தடி சொல்லலாம். அடிக்காம அம்சலான்னு பார்த்தா நீதான் பேசிக் கொண்டிருக்கின்றாய், நான் எதற்கு நிற்க? நான் பேசணும். அது போல போவியா? போவியா? போக மாட்டேனப்பா. அப்படியே இங்கே நின்று கொண்டிருக்கிறேன்.
சரி நீ அங்கே நான் அங்கே இரு. அங்கேயே அதுக்கு எதற்கு அடிக்கின்றாய்? கிட்ட வராதா கிட்ட வராதா கிட்ட வந்தா இடுப்புல உய்யும் கிட்ட வரவில்லையப்பா. கிட்ட வரலாமா வைகுண்டம் உனக்கே சொந்தம் வச்சிருக்கு. ஐ அதெல்லாம் சொல்லிட்டு நீ மாட்டு ஓடுற நான் உனக்கு போஸ்ட் பண்ணா இல்லையே. நீங்க அடிக்கிற நாடு கூடதா நான் உன்னை எப்போ போஸ்ட் பண்ணேன் உன்னை அண்ணனிடத்திலே வா சொல்லவில்லையா? யார் என்றே தெரியவில்லை. தேவேந்திரா, சுவாமி இங்க என்ன? தேவலோகம் வேண்டும் என்று யமகொண்டாசுரன் வந்து சாட்டை கொண்டு வேட்டையாடி விட்டான். அப்படியா? என்னை மட்டுமல்ல என் மனைவி இந்திராணியும் சேர்த்து சாட்டை கொண்டு வேட்டையாடி விட்டான். அப்படியா தேவேந்திரா? ஆமாம் பூலோகத்திலே 2 அரக்கர்கள் இருக்கின்றார்கள். ஆமாம் எரிகண்டாசுரன், யமகண்டாசுரன். ஆமாம் தேவர்களையே பகை கொள்ளாம வாழ்ந்து வந்தவர்கள் ஆமாம் இன்று பகை கொள்கிறார் என்றால் இவர்களுக்கு யார் வரமதை கொடுத்திருப்பார் என்று தெரியவில்லையே. ஆமாம் என் தங்கையை அழைத்து கேட்டால் தெரியும். தற்பொழுது தங்கையிடம் சொல்ல வேண்டும். பூலோகத்திலே நிகண்டாபுரி கோட்டான் இருக்கிறே எரிகண்டாசுரன் யமகண்டாசுரன் இருவருக்கும் வரத்தை அளித்து விட்டேன். இப்போதே என் நாளின் இரவாகத்தில் செல்ல போகின்றேன். வருகின்றேன். அண்ணா, நாராயணா, கோவிந்தா, பக்கவத்தரா, பரந்தாமா, அண்ணா என்னென்ன இப்பேற்பட்ட அபய கோலத்தில் இருக்கிறது? சந்தோஷமாக இருக்கின்றாயா? தேவேந்திரா, மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. தேவனுக்கெல்லாம் தலைவன் தேவேந்திரன். ஆமாம் என்ன இப்பேற்பட்ட கோலத்தில் இருக்கின்றீர்கள்? பூலோகத்திலே யமகண்டாசுரன் எரிகண்டாசுரன் என்று அரக்கர்கள் இருக்காங்க. உண்மைதானே? யமகண்டாசுரன் வந்து சாட்டை கொண்டு வேட்டையாடி விட்டான் அம்மா. என்ன? உண்மைதான் தங்கா. அப்படியா? தேவர்களையே பகை கொள்ளாம வாழ்ந்து வந்தவர்கள் இன்று தேவர்களை சாட்டை கொண்டு வேட்டையாடி வைத்தார்கள் என்றால் அவர்களுக்கு வரமதை யார் கொடுத்திருப்பார் என்று தெரியவில்லை தங்கா. அதனால் உன்னை கேட்கலாம் என்று ஓடி வந்தோம். அண்ணா, நான் ஒன்று உரைப்பேன். உன் தங்கை மீது கோபம் கொள்ளக்கூடாது. என்னதங்கா? எதற்காக தெரியுமா? பூலோகத்தில் இருக்கின்றார்களே எரிகண்டாசுரன் யமகண்டாசுரன் அவர்கள் இருவருக்குமே வரத்தளித்தது நானேதான். தங்கா, வரமதை நீ கொடுத்தாயா? உண்மைதான் அண்ணா. நீ கொடுத்த வரத்தால் இன்று எங்களுக்கு என்னென்ன நிலைமை நேர்ந்தது தெரியுமா? அப்படியா? அண்ணா, அரக்கர்கள் அரைபுத்து என்று உரைப்பார்கள். அரக்க குலத்தில் பிறந்திருந்தாலும் என்னையே கோரி தவம் புரிந்தா அவருக்கு ஓட்டட்டமாக ஓடி சென்றேன். வரத்தளித்தேன். வரத்தை பயன்படுத்த தெரியாமல் அவர்கள் ஆணவத்தில் ஆடுகிறார்கள். அண்ணா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீர்கள். அவர்கள் இருவருமே அழித்து விட்டு பின்பு உங்களை வந்து சந்திக்கின்றேன். அப்படியா இருக்கட்டும். ஆகட்டும், நான் சென்று வருகிறேன். அனைத்து தேவர்களையுமே சிறைபிடித்து விட்டு இந்த செய்தியை என்னுடைய அண்ணனிடத்திலே கூறுவதற்கு முன்பதாக அனைத்து தேவர்களுமே என்னிடத்திலிருந்து தப்பித்து ஓடிவிட்டார்கள். தேவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்தால் என்றாகிலும் அரக்கர்களாகிய எங்களுக்கு தான் ஆபத்து. ஆகையால் அவர்கள் எங்கு சென்றாலும் விடக்கூடாது. தற்போது தேடி பிடிக்கின்றேன். அம்மா தாயே, அம்மா தாயே, லகமாதா, உலக அன்னையே, அம்மா எங்களுக்கு வரமதை அளித்து சென்ற தாங்கள் தற்போது இந்த மகனை காண ஓடி வந்திருக்கின்றீர்களே,
அம்மா, நீங்கள் கொடுத்த வரத்தின் பலனாக நல்ல முறையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். அவையால் நீங்கள் ஏதாவது தற்போது ஆபத்தில் உள்ளீர்களா? உங்களை காப்பாற்ற இந்த மகன் நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். அதற்காகத்தான் என்னை பார்க்க ஓடி வந்தீர்களா? சொல்லுங்கள் தாயே. போது நிறுத்து. எனக்கு ஆபத்தா? நான் யார், எப்பேற்பட்டவர்? அந்த சராசரங்கள் ஆடக்கூடிய ஆதிபராசக்தி, அனைத்துமே என் வலதுகளை ஆடக்கூடிய உமா மகேஸ்வரி. நீதான் தாயே, நீதான். எனக்கு வரத்தை அளித்த தாயும் நானே. நீதான். யாரால் எனக்கு ஆபத்து கிடையாது. அனைவருக்குமே என்னால்தான் ஆபத்து நிச்சயம் இருக்கு. தாயே, இப்ப என்ன பாங்க ஓடி இருந்தா மறுபடியும் ஏதாவது வரையான கொடுத்து வந்து ஏன்னா வரமா கொடுத்த வரத்தை அளிப்பதற்காக ஓட்டமாக ஓடி வந்திருக்கின்றேன். கொடுத்த வரத்தை மீண்டும் பெறுவதற்கு ஓடி வந்திருக்கின்றேன். பெறுவதற்காகவா? உண்மைதான். என்னிடத்திலா? உண்மைதான். தாயே, நீ உரைப்பது நியாயமா, தர்மமா? என்னுடைய அண்ணன் மகன், ஒரே மகன், ஒப்பற்ற மகனை பந்த பாசம் என்பதை மறந்து உனக்காக பலி கொடுத்தோம். எதற்காக தாயே? இப்பேற்பட்ட வரமதை பெறுவதற்காக. ஆனால் இப்பொழுது பலியையும் பெற்றுக்கொண்டு கொடுத்த வரத்தையும் திரும்ப பெறப் போகிறேன் என்று உரைக்கின்ற அம்மா. புரியவில்லையா? தெரியலையா? யமகண்டாசுரா, நீ அரக்க குலத்தில் பிறந்திருந்தால என்னையே குறி தவம் இருந்தா. அதனால் மனமிறங்கு, உனக்கும் அண்ணனுக்கும் நான் வரத்தை அளித்தேன். ஆனால் பாப் கொடுத்த வரத்தை பயன்படுத்த தெரியாம ஆணவத்தில் ஆடுகின்றார்கள். மூர்த்தி தேவர்கள் எப்பேற்பட்டார்கள்? காத்தல் படைத்தல் ஐத்தலத்தில் கூட மும்மூர்த்தி தேவர்களை எண்ணுள் அடக்க அப்பேற்பட்டங்களை சாட்டை கொண்டு வேட்டையிட்டாயே. நீ இதற்கொண்டு உன்னை விடுவேனா? உன்னை விடமாட்டேன். அப்படி என்ற என் பிள்ளைகளுக்கு ஆபத்து என்றால் ஓடி வருவது முதலில் தாய்தான். அவர்களோ ஆணவத்தில் ஆடுகிறார்கள், அழுது கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை காப்பதற்காக ஓட்டமாக ஓடுகின்ற உன்னை அழிப்பதற்காக. உண்மைதான். அப்படி என்றால் நான் உன் பிள்ளை கிடையாதா? நீ கேட்கும் பொழுதெல்லாம் உனக்கு உதிரபலியை வாரி வாரி அளித்தேனே, மீது உனக்கு பாசம் இல்லை. எதற்காக உதிரபலி அளித்தாய்? உனக்கு வேண்டிய வரத்தை அள்ளி கொடுப்பதற்காக வேண்டி கொடுத்தாய். நீ உதிரபலி அளித்தாய், உனக்கு அந்த வரத்தை அளித்து விட்டேன். அதனுடன் என்னுடைய கடமை முடிந்து விட்டது. நீ ஆணவத்தில் ஆடுகின்றாய். ஆணவத்தில் ஆடுகின்ற அனைவருக்குமே அழிவு நிச்சயம். அழியக்கூடிய தருணம் வந்துவிட்டது. நீயோ அழிய போகின்றாய். அப்படி என்றால் உன்னை அழிக்க போகின்றேன். என்னை அழிக்க உன்னால் முடியுமா? என்னால் முடியுமா? இது நாள் வரைக்கும் என்னுடைய தாய் அம்மா அம்மா என்று அல்லும் பகலும் 60 நாழிகையும் உன்னையே நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆகையால் நீ கேட்ட உதிரபலி அத்தனையுமே கொடுத்தேன். அப்படியே என்னுடைய உதிரபலியை பெற்றுக்கொண்டு தற்போது இப்பொழுது என்னை அழிக்க வேண்டும் என்று ஓடி வந்திருக்கின்றாய். அது உன்னால் முடியுமா? இது நாள் வரைக்கும் எனக்கு வரமதை கொடுத்த அன்னை என்று பார்த்தால் என்னையே எப்பொழுது கொல்ல துணிந்து விட்டாயா? இனி முதற்கொண்டு உன்னை விடப் போவது கிடையாது. ஒழுங்கு வரையாக கூறுகின்றேன். கடைசியும் முதலுமாக நான் வந்தது தவறென்று என்னுடைய பாதத்திலே பணிந்து ஓடிவிடு. நான் உங்களை பார்த்து பணிய வைக்கலாம். அன்று எப்பேற்பட்ட வரத்தை வாங்கினா? எந்த ஒரு ஆணவர்கள் அழிவு இருக்குது? வரத்தை வாங்கினா? நான் யார்? பெண் குலத்தில் பிறந்த பெண்களுக்கே பெருமை சேர்க்கக்கூடியவர். என்னால் உனக்கு அழிவு நிச்சயம். உனக்கு உயிர் பிச்சை நான் இருக்கின்றேன். என் பாதத்தில் பணிந்து விடு, இல்லை என்றால் என் சூளத்திற்கு இறையாகி விடுவாய். கேவலம் முழங்களை பற்றி எழக்கூடிய கும்பல கொட்ட சிறைக்கு நின்றபடி சிறுநீர் கிடைக்கக்கூடியவன். உன்னால் எனக்கு மரணமா? யமகண்டாசுரா, ஏண்டியா இதை கேட்கும்போது கேவலமா இல்ல? கேவலமா? நான் யார்? எப்பேற்பட்டவன்? ரத்தம் பளபளக்க, உதிரம் பளபளக்க, உறிஞ்சி ரத்தம் தாழ்த்த உன்னை இப்பொழுதே அழிக்கப் போகின்றேன். என்னை அழிக்க? நான் யார்? எப்பேற்பட்டவன் என்று தெரியாமல் எதிர்த்து ஆணவத்தில் ஆடுகின்றார். முந்தி பிறந்தவன்
பாதத்தில் பணிந்து விடு, இல்லைன்னா அழைத்து விடுவேன். அடச்சீ! ஏண்டி நீ எல்லாம் ஒரு பெண்ணா? ஒரு பெண் என்றால் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? ஒரு பெண்ணுன்னா அடக்க உடக்கம் அழகா கரத்துல சோளமாடி பிடிச்சுன்னு இருக்கணும். ஹேய், ஒரு பெண் என்றால் அந்த பெண்ணின் கரத்திலே இருப்பது சூலம் அல்ல, பெண்ணின் கரத்திலே பிடிக்குவது கரண்டியை மட்டுமே. கரண்டியை பிடித்து தன்னுடைய கணவன்மாருக்கு யாரு சுவையோடு உணவு சமைத்து தருபவளே பெண். அப்படி உணவு சமைக்கின்ற நீ உனது கரத்திலே கரண்டியை பிடிக்காமல் இப்படி திரிசூலத்தை ஏந்தி என்னை கொள்வேன் கொள்வேன் என்று கோழியை போல் கொக்கரித்துக் கொண்டிருக்கின்றார். அது கரண்டியை பிடிக்கும் கையால் திரிசூலத்தை ஏந்தி நிற்கும் கத்தி. இந்த யமகண்டா சூரனை மிரட்டினால் மிரளி வேணும், நீ ஓடி போடி. அது எப்படி சூரன் பிடிக்கிறது? அந்த யமகண்டாத்திரனை அழித்து விட்டு இப்பொழுது அந்த எரிகண்டாத்திரனை அழிக்கப் போகின்றேன். தங்கா, நீங்கள் உரைத்தவன் அந்த யமகண்டாத்திரனை அழித்து விட்டு இப்பொழுது அந்த எரிகண்டாத்திரனை அழிக்கப் போகின்றேன். எரிகண்டாசுரனை நீ அழிக்க போகின்றாயா? என்னன்னா அவனை உன்னால் எப்படி அழிக்க முடியும்? ஏன், எதற்காக? தங்கா, அன்று அவனுக்கு என்ன வரம் கொடுத்தாய் என்று சற்று நினைவுபடுத்தி பார், தெரியும். உண்மைதான் அண்ணா. எப்பேற்பட்ட யோனின் வழியாக பிறக்காதனாக அழிவு வர வேண்டும் என்று என்னிடத்தில் வரத்தை கேட்டா நானும் தட்டாமல் வரத்தை அளித்து விட்டேன். அப்படி என்றால் அவனை என்னால் அழிக்க முடியாதா? அழிக்க முடியாது தங்கா. எனக்கு மார்க்கமே கிடையாதா? மார்க்கம் இருக்கின்றதே. அது மார்க்கம் அண்ணா. தங்கா, அண்ணா, உன் இளைய மகன் முருகன் இருக்கின்றானே, அவனால் அழிக்க முடியும் தங்கா. உண்மைதான் அண்ணா. அவன் எப்பேற்பட்டத்தை பிறந்தான். என் நாளின் நெற்றிப்புறையில் இருக்கக்கூடிய ஜோதி வேயாக பிறந்து 6 உருவம் 1 உருவமாகி பிறந்தான். அந்த தமிழ் கடவுள் முருகனுடைய இளைய மகனை அழைத்து அவனை இப்போதே அழிக்கின்றேன். அப்படியே ஆகட்டும் தங்கா. ஆகட்டும் அண்ணா. மகனே முருகா, ஓடிவா. அதோ